ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் thumbnail பார்த்துருக்க மாதிரி வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் remove.bg அப்படின்ட்டு க்ரோமில் போய் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் லோடிங் ஆகும். அப்லோட் ஆகிட்டோடனே பேக்ரவுண்ட்லாம் அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் பிக்சரில் போய் கூட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபியூ செகண்ட்ஸ் ஆனோடனே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி 16:9 என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா லேயரை கிளிக் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் டைம்லைனில் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த சவுண்டு ஃபுல்லாத்தையும் குறைச்சிருங்க. லைட்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி ஈக்குவல் கொடுத்துருங்க. ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் remove.bgயில் டவுன்லோட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை ரிமூவ் பண்ணதால் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ரிமூவ் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அதை ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். ரொம்ப டைம் ஆகுது. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அதை டைம்லைனில் ட்ராக் பண்ணி விட்ருங்க கடைசி வரைக்கும். நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஓவர்லேன்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஃபிட்டாக இருக்குது. நம்ம இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். உங்களோட நேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சா ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. ஓகே, நான் டபுள் லைனில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். டபுள் லைனில் வைக்க போகிறேன். ஓகே கொடுத்துருவோம். கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஜூம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் லேயரை டைம்லைனோட எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. இதையும் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஓவர்லேன்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். நம்ம வீடியோ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோக்கு ஆடியோவை செலக்ட் பண்ணோம் இல்லையா, வாங்க பண்ணிடலாம். அதுக்கு ஆடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஆடியோவை ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு தேவையான மூவி சாங்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லாம் ஷேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படிடா பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோன்னே போய்ட்டு கேலரியில் எப்படி இருக்குன்ட்டு ஒரு டைம் பார்த்துடலாம். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தென் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கேலரியில் போய் பார்த்துடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எஸ், நல்லா தான் இருக்குது. அது இந்த இடத்துல ரொம்பவே சூப்பராக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். பாய்.